அந்த சகோதரி ஒரு நிமிஷம் வாங்கம்மா. நீங்கள் தான் அந்த 21 நாள் உபவாச கூட்டத்தில் இவங்க ஒரு 18வது நாள் வந்திருந்தாங்க நினைக்கிறேன். அப்போ இப்படி முன்னாடி கூடும்போது நான் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய ஆவியான சொல்ல உன் சிறையிருப்பு மாறிவிட்டது என்று சொல்லி. அப்போ அவங்களுக்கு என்னென்னா தைராய்டு இப்படி கட்டி ஆகிட்டு பிரச்சனை. அங்கே ஆஸ்பத்திரியில் உடனே ஆப்ரேஷன் பண்ணு சொல்லிட்டாங்க. தெஸ்டிமோனியில் இவங்க விருப்பம் இல்லை. இன்னொரு ஆஸ்பத்திரி திருவள்ளிக்கு போகிறாங்க. எல்லா இடத்துலையும் ஆப்ரேஷன் பண்ணு தான் சொல்கிறாங்க. அப்போது நான் அப்படி கூப்பிட்டு இன்றோட சிறையிருப்பு மறைந்தது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். கொஞ்சம் டிலே ஆகுது, பார்த்தா கட்டி காணல. ஹல்லேலூயா. நான் சகோதரி, உங்கள் பேர் என்னம்மா? இந்த கட்டி எவ்வளோ நாளாக இருந்துச்சு உங்களுக்கு? ஒரு 6 மாசமா. பாருங்க, 6 மாசமா இருந்த கட்டி இப்போ இல்லை. இங்கே பக்கத்தில் வாங்கம்மா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமேன்னு சொல்லுங்க. அவர் சிறையிருப்பு மாறினது ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ எல்லா தலைமுறை சாபங்களையும் முடிக்கிறேன். அப்போ ஒரு வாலண்டியர் வாங்கல, தலையில் கை வச்சோன்னா அப்படி ஒரு நடுக்கம் வருது இல்லை? இங்கே வாங்கம்மா, இந்த சரி வாங்க. அப்படிதான். ஆண்டவரே, ஒரு அக்னி இறங்கட்டுமாப்பா, ஒரு அக்னி இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றோடு சத்துரு உட்பிரவேசிகள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. சத்துருடைய வல்லமையெல்லாம் செயலிட்டு பிடிச்சிக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டுகளையும் உடைக்கிறேன்ப்பா. எல்லா கிரிகளும் அழிக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தினால. அப்படி தூக்கி விட்டுருமா. ரீபா சங்கரோ கபோரி காமாராபா. வாங்கம்மா. ஆண்டவரே, 100 எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியான சொல்லுவார், இனி உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நன்மையும் பாக்கியம் உண்டா. எஸ், இப்பொழுது எல்லா சிறையிருப்பு சாபங்கள் 100 மறையட்டும் என்று கட்டளையிடுகிறேன். இனிமேல் இந்த மால்குள்ள இருந்து யுத்தம் செய்ய முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் கை நீட்டுங்க. ஆண்டவர் விடுவிக்கப்படுறார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க.